ப்ரீவியஸ் ஆர்டிகல்லாம் பார்த்துட்டீங்களா? ஆர்டிகல் 14 என்ன? All are equal to equal protection plus equal. சரி, ஓகே. ஆர்டிகல் 15 no discrimination. Okay, article 16 equal opportunity for public employment. சரி, ஓகே. creamy layers-ல யாரெல்லாம் வருவாங்க? creamy layers OBCs மட்டும் தான் வருவாங்களா? creamy layers-க்கான identifications Supreme Court judges, group A, group B, okay, businessmen, okay, civil service, bank, 8 lakhs மேல இன்கம் இருக்கு. சரி, ஓகே. அதாவது வந்து பார்த்தோம்னா போத் கவர்மெண்ட் அண்ட் நான் கவர்மெண்ட், சரிங்களா, அதுல ஒரு ஹையர் பொசிஷன்ல இருக்கவங்க எல்லாருமே வந்து கிரீமி லேயர்ஸ்க்கு மேல வரும். இப்போ ஓபிசிக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் ஆஃப் ரிசர்வேஷன் கொடுத்தாங்க? ஓபிசி ரிசர்வேஷன் எவ்வளவு கிடைச்சது? 27.5. 27 எந்த அமெண்ட்மெண்ட் மூலமா? 1 என்ன சில மறந்து போச்சா? (93rd amendment 2005). சரி, ஓகே. தமிழ்நாட்டுக்கு ரிசர்வேஷன் எவ்வளவு? யார் கொண்டு வந்தா? எந்த ஷெட்யூல் கீழே இருக்கு? 9th ஷெட்யூல் எது சம்பந்தப்பட்டது? ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ண முடியாது. ஓகே. எந்த வருஷம் கொண்டு போய் 9th ஷெட்யூல் வச்சாங்க? 1990. சரி, ஓகே. சரி, இந்த ஆர்டிகளுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். சரியா? என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல இருக்க எல்லா ஆர்டிகளையும் வந்துட்டு நம்மளால மாத்திக்க முடியும், எக்ஸெப்ஷன்ஸ் கொடுக்க முடியும். சரிங்களா? இப்போ ஆர்டிகல் 14 என்ன சொன்னோம்? ஈக்குவல் ப்ரொடெக்ஷன், சரிங்களா, ஈக்குவல் பிஃபோர் லா. சரிங்களா? ஆனா அதுல யாருக்கெல்லாம் எக்ஸெப்ஷன்ஸ் கிடைச்சது? பிரசிடென்ட்ஸ், கவர்னன்ஸ், அப்புறம் வேற யாருக்கெல்லாம் கிடைச்சது? அம்பாசிடர்ஸ்க்கு. ஓகே. உமன்ஸ்கா? எம்எல்ஏ எம்பிஸ்க்கு. சரிங்களா? இப்போ எப்படின்னா, இப்போ ஆர்டிகல் 14 அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் என்ன? பார்லிமெண்ட் சென்ட்ரல் ரிலேட்டடா யாருக்கெல்லாம் எக்ஸெப்ஷன்ஸ்? சரிங்களா? அடுத்து லெஜிஸ்லேச்சர் ஸ்டேட் ரிலேட்டடா யாருக்கெல்லாம்? அது போக அதர்ஸ்ங்கிறப்போ ஃபாரின் ஏலியன்ஸ்ல நமக்கு யாரெல்லாம் வந்துட்டு அம்பாசிடர்ஸா இருக்காங்க, இம்பார்ட்டன்ட் பொசிஷன் வைக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் கொடுக்குறாங்கன்னு பார்த்தோம். சரிங்களா? அதே மாதிரி ஆர்டிகல் 15 என்ன? புரியல. நோ டிஸ்கிரிமினேஷன். நோ டிஸ்கிரிமினேஷன் எதெல்லாம் பேஸ் பண்ணி? ஆஸ்கோ எஸ்சிஎஸ்பினா ரிலிஜியன், ரேஸ், காஸ்ட், செக்ஸ், பிளேஸ் ஆஃப் பர்த், இதெல்லாம் பொறுத்து. சரிங்களா? சோ இதுல யாருக்காவது எக்ஸெப்ஷன்ஸ் இருந்ததா ஆர்டிகல் 15ல? யாருக்கு? ஓகே. வேற என்னங்க? ஓகே. வேற ஆர்டிகல் 15 பேஸ் பண்ணி இம்பார்ட்டண்டா ஏதாவது? ஏதாவது அமெண்ட்மெண்ட் இருக்கா அது ரிலேட்டடா? ஆர்டிகல் 15 ரிலேட்டடா?
93rd அமெண்ட்மெண்ட் எந்த வருஷம்? என்ன 93rd அமெண்ட்மெண்ட்ல என்ன சொல்லியிருந்தாங்க? ஓபிசிக்கு ரிசர்வேஷன் சொல்லி சொல்லியிருக்காங்க. பிகாஸ் சரியா? சரி, ஏன் இதுக்கும் ஆர்டிகல் 15க்கும் வந்துட்டு எக்ஸெப்ஷன் சொல்லி சொல்றோம்? ஆர்டிகல் 15 என்ன, அதோட எக்ஸெப்ஷன்ஸ் வந்துட்டு நமக்கு வந்துட்டு 103 அமெண்ட்மெண்ட் 93 அமெண்ட்மெண்ட் சொல்லி சொல்றோம். ஏன், எதனால? இப்போ ஆர்டிகல் 14 என்ன சொன்னோம்? சட்டத்தின் முன் அனைவரும் சமம்னு சொல்லி சொன்னோம். அப்போ ஒருத்தன் வந்து தப்பு பண்ணா எல்லாரையும் தண்டிச்சு ஆகணும், சரிங்களா? ஆனா கவர்னருக்கும் இல்ல வந்துட்டு பிரசிடென்ட்டுக்கும் வந்துட்டு அவங்க வந்து கிரிமினல் கேஸ் போட்டாலும் அவங்களுக்கு கிரிமினல் பண்ணாலும் அவங்களுக்கு வந்துட்டு தண்டனை கிடையாது. அது எக்ஸெப்ஷன்ஸ், சரிங்களா? ஆர்டிகலுக்கு ஆப்போசிட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்போ ஆர்டிகல் 15க்கு ஆப்போசிட்டா வந்து 93rd அமெண்ட்மெண்ட் வந்து எக்ஸெப்ஷன் சொல்லி சொல்லியிருக்காங்க. எப்படி எக்ஸெப்ஷன் ஆகும்? ரைட், சரிங்களா? கேஸ்ட் ரிலேட்டடா யாருக்கும் வந்துட்டு ரிசர்வேஷன் கொடுக்க கூடாது, இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க கூடாதுன்னாங்க. பட் இது வந்து என்ன பண்ணுது? ஓபிசிக்கு ரிசர்வேஷன்ஸ் கொடுக்குது. அதனால ஓகே. ஆர்டிகல் 16 என்ன? ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட், சரிங்களா? அதுல என்ன கொடுத்திருந்தாங்க நிபந்தனைகள்? அதுல என்ன எக்ஸெப்ஷன்ஸ் இருந்தது ஆர்டிகல் 16ல? எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன்ஸ் அப்படிங்கிற ஒருத்தருக்கு இருந்தது. எவ்வளவு பெர்சன்டேஜ்? 10%. எந்த ஆர்டிகல், எந்த அமெண்ட்மெண்ட்? 103rd அமெண்ட்மெண்ட். இந்த வருஷம் 2019, சரிங்களா? சோ அதுல கொண்டு வந்தாங்க. சோ இப்படி இதுக்கு முன்னாடி பார்த்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல எல்லாத்துக்குமே வந்துட்டு அவங்க கொடுத்திருக்க ரூல்ஸ் தாண்டி சில விதிவிலக்குகள் காணப்பட்டுச்சு, சரிங்களா? பட் ஆனா நமக்கு இது ரொம்ப முக்கியமான ஆர்டிகல், சரிங்களா? இதுல யாருக்குமே எந்த விதிமுறைகளும் வந்துட்டு விதிவிலக்கா இருக்காது. எல்லாத்துக்குமே இது காமன் தான், சரிங்களா? ஆர்டிகல் 17 அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி, சரிங்களா? தீண்டாமை ஒழிப்பு. பேஸ் பண்ணி அன்டச்சபிலிட்டி யாராவது வந்துட்டு பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒண்ணு 6 months வந்துட்டு சிறை தண்டனை இருக்கு, 6 மாசம் சிறை தண்டனை விதிச்சிருவாங்க, இல்லைன்னா 500 ரூபாய் வந்துட்டு அபராதம் கட்டணும், யார் பண்ணாலும் சரி. இந்த ஆர்டிகல் கீழே, அதாவது அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டில அஃபென்சஸ் அப்படின்னு சொல்லி எதெல்லாம் இன்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, preventing public workshop, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். preventing public workshop, அதாவது வந்துட்டு பொது கடைகள் நிறுவனங்கள்ல, பொது வேலை நிறுவனங்கள்ல வந்துட்டு எல்லாருக்குமே பாதுகாப்பு இருக்கணும், சரிங்களா? அந்த பாதுகாப்பு இல்லாம போச்சுன்னா ஆர்டிகல் 17 பேஸ் பண்ணி அவங்களை கைது பண்ணலாம். அடுத்து justifying the untouchability, justifying the untouchability, அதாவது வந்துட்டு தீண்டாமையை வந்துட்டு நியாயப்படுத்தக்கூடாது, ஒரு தீண்டாமையை நியாயப்படுத்தக்கூடாது. நெக்ஸ்ட், denying access to any shops, denying access to any shops, அதாவது எந்த கடைகளிலும் வந்துட்டு அனுமதி தரத மறுக்க கூடாது, சரிங்களா? denying access to any shops. next, insulting SC, insulting SC, சரிங்களா? பழங்குடியினர் வந்துட்டு நம்ம வந்துட்டு அவமானிக்க கூடாது. நெக்ஸ்ட், refusing admit, refusing admit, யாரையும் அனுமதிக்கிறத வந்து மறுக்க கூடாது. நெக்ஸ்ட், preaching untouchability, தீண்டாமையை பரப்புதல் கூடாது, preaching untouchability. So next, refusing to self goods, refusing to self goods, self goods, goods, அதாவது வந்துட்டு எந்த ஒரு பொருளையும் வந்து தன்னோடதுங்கிறத வந்துட்டு பாகுபடுத்தி வந்து மத்தவங்களுக்கு வந்து அதை வந்து தடுக்கிற போறதை வந்து மறுக்க கூடாது, சரிங்களா? இப்ப இந்த மாதிரியான பொருட்களை வந்து இந்த சாதியினர் மட்டும்தான் பயன்படுத்தணும்
அப்படிங்கிற மாதிரி. எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா இந்த பழைய படங்கள்ல பார்த்திருப்பீங்க, இந்த முடி வெட்டுறவங்க கீழ் வேலைக்காரங்க வந்து தேங்காய் தொட்டில வந்து டீ குடிப்பாங்க, காபி குடிப்பாங்க. இதே வந்து பெரிய ஆட்கள் பண்ணை ஆட்கள்லாம் சில்வர் டம்ளர்ல அந்த மாதிரி வந்து தனக்குன்னு ஒரு செல்ஃப் ஃபுட்ஸ்ன்னு சொல்லி எதையும் வந்துட்டு நிர்ணயிச்சுக்க கூடாது. சரிங்களா? எல்லாருக்கும் எல்லா விதமான பொருட்களும் பொதுவானது அந்த மாதிரி. சோ இந்த 7 விஷயங்களையும் வந்துட்டு பொதுமக்களிடையே வந்துட்டு பரப்பக்கூடாது. சரிங்களா? ஃபாலோ பண்ணக்கூடாது. சோ இதுதான் ஆர்டிகல் 17 வந்து கீழே சொல்ற அன்டச்சபிலிட்டி அப்படிங்கிறது. சோ இந்த அன்டச்சபிலிட்டிக்கு எதிராக கவர்மெண்ட் என்ன ஆக்ஷன் எடுத்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, அன்டச்சபிலிட்டி அஃபென்சஸ் ஆக்ட்னு சொல்லி 1955ல கொண்டு வந்தாங்க. சரிங்களா? சோ இந்த சட்டத்தை வந்து என்ன பண்றாங்கன்னா திரும்ப 1976ல ப்ரொடக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் செய்யறாங்க. சோ நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல பார்த்தோம்னா அன்டச்சபிலிட்டி அப்படிங்கிற ஒரு வார்த்தை எந்த இடத்துலயுமே வந்துட்டு இடம்பெற கிடையாது. சரிங்களா? சொல்லிட்டீங்களா? So the Civil Rights Act 1995 என்ன சொல்லுது, 1955 என்ன சொல்லுதுன்னா, refusing to admit the person of scheduled caste in hostel, hotel, hospital, educational institute or place of public entertainment. இந்த மாதிரியான இடங்கள்ல வந்துட்டு ஷெட்யூல்டு காஸ்ட் வந்துட்டு அட்மிட் பண்றதை வந்துட்டு மறுக்க கூடாது அப்படிங்கறத முதல் பாயிண்டா வைக்கிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம்னா, insulting a person belonging to scheduled caste on the ground of untouchability. சரியா? எந்த காரணத்துக்காகவும் முதல்ல வந்துட்டு அவங்கள வந்து நம்ம எதுவும் இன்சல்ட் பண்ணக்கூடாது. சரிங்களா? தனிச்சு காட்டக்கூடாது. சோ இதுதான் இந்த ஆக்ட் சொல்லுது. நெக்ஸ்ட், refusing to self goals or, இது வேற, முன்ன நான் சொன்னது வேற, இது வேற. சரிங்களா? சோ render service to any person belong to scheduled caste. சரிங்களா? இந்த மாதிரியான பொது கடைகள்ல இப்போ வந்துட்டு ஒரு முடி திருத்தம் செய்யறது, இல்ல வந்துட்டு ஒரு காய்கறி கடைக்கு போறீங்க, ஒரு சூப்பர் மார்க்கெட் போறீங்க. சரிங்களா? அவங்களன்னு தனிச்சு பிரிச்சு காட்டுறது, அவங்கள பிரிச்சு நடத்துறது, இந்த மாதிரி இல்லாம எல்லாத்தையும் பொது நிறுவனங்களையும் பொது இடங்களையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணணும். அவ்வளவுதான். சரியா? ஓகே, அவ்வளவுதான். ஆர்டிகல் 17 பொறுத்தவரை ஒரே ஒரு வார்த்தை, அன்டச்சபிலிட்டி. சரிங்களா? அவ்வளவுதான். யாரையும் எதுக்காகவும் வந்துட்டு அன்டச்சபிலிட்டிக்குள்ள வந்துட்டு தள்ளக்கூடாது. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 18 பார்த்தனா, அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ், பட்டங்களை ஒழித்தல். எந்த ஒரு டைட்டிலுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? சோ எந்த மாதிரி பட்டங்களை தவிர அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எக்ஸப்ட் அ மிலிட்டரி ஆர் அகாடமிக், ஒரு ராணுவ அல்லது கல்விசார் நிறுவனங்களை தவிர வேற எந்த பட்டங்களையும் வந்துட்டு ஒரு குடிமகன் வந்துட்டு வச்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிகல் சொல்லுது. அதே மாதிரி எனி ஃபாரின் ஸ்டேட், வெளியில இருந்து கிடைக்கக்கூடிய எந்த ஒரு பட்டங்களையும் வந்துட்டு நம்ம வந்து பயன்படுத்திக்க கூடாது. அதுவுமே வரும். அட்ராசிட்டிஸ் 1989 SC/ST அட்ராசிட்டிஸ் ஆக்ட். சோ நமக்கு ஆர்டிகல் 18ல அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ், கல்விசார் நிறுவனங்களையும் ராணுவத்தையும் தவிர வேற எந்த ஒரு பட்டங்களையும் ஏற்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. பட் சோ இது சேம் பாயிண்ட் தான். சரிங்களா? நம்ம பிரசிடென்ட்டோட பெர்மிஷன் இல்லாம, சரிங்களா, சப்போஸ் நம்ம ஒரு ஃபாரின்ல ஒர்க் பண்றோம் அப்படின்னா, அந்த ஃபாரின்ல நமக்குன்னு வந்துட்டு இப்போ திவான் பகதூர் சர் அப்படிங்கிற பட்டம் எல்லாம் கொடுப்பாங்க. சரிங்களா? சோ அந்த மாதிரி பட்டங்களை வந்து நம்ம ஏத்துக்கணும் அப்படின்னா நம்மளோட பிரசிடென்ட்டோட பெர்மிஷன் இல்லாம நம்ம ஏத்துக்க முடியாது. இல்ல ஒரு வெளிநாட்டுல வந்துட்டு நீங்க ஒரு ட்ரேட் பண்றீங்க, அங்க ஒரு பெரிய பிசினஸ் மேன் ஆயிட்டீங்க,
அந்த பிசினஸ் மேன் ரிலேட்டடா அந்த கமிட்டியில வந்து உங்களுக்கு ஒரு பதவி கொடுக்குறாங்க, ஒரு பட்டத்தை கொடுக்குறாங்க அப்படின்னா அதையும் நம்ம பிரசிடென்டோட பெர்மிஷன் இல்லாம அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம டைட்டில்ஸே வச்சுக்க கூடாது. டைட்டில்ஸ் வச்சுக்கிட்டாலும் அது வந்துட்டு பிரசிடென்டோட பெர்மிஷன் இல்லாம நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? சோ அதான் ரூல்ஸ். சோ இதுல நமக்கு 1954ல நம்ம கண்ட்ரியில வந்துட்டு ஒரு சின்ன ஆர்குமெண்ட் வருது. என்னன்னு பார்த்தோம்னா நேஷனல் அவார்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. பாரத் ரத்னா, பத்ம விபூஷன், பத்ம பூஷன் அண்ட் பத்மஸ்ரீ. சோ இந்த பட்டங்கள் எல்லாம் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்றாங்க 1954ல. சோ இந்த 1954ல இந்த பட்டங்களை இது பண்ணிட்டு இதை வந்துட்டு நமக்கு வந்து இந்த துறை சார்ந்த நிறுவனங்கள்ல சிறப்புரிமை பெற்றவர்கள் இல்ல வந்துட்டு கலைகள்ல சிறந்தவர்கள் அவர்களுக்கு இந்த பட்டங்களை வழங்கலாம் அப்படிங்கிறப்போ இந்த பட்டங்களை பயன்படுத்தலாமா, ஆர்டிகல் 18 பேஸ் பண்ணி நம்ம இதெல்லாம் வந்து பயன்படுத்த கூடாதுன்னு சொல்லியிருக்குல்ல அப்படின்னு சொல்லி மொரார்ஜி தேசாய் கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா 1977 இதை வந்து டிஸ்கண்டினியூ பண்ணுது. சரிங்களா? இந்த மாதிரி பட்டங்களை வந்து பயன்படுத்த கூடாது அப்படின்னுட்டு. பட் 1980ல இந்திரா காந்தி மறுபடியும் இதை வந்து அறிமுகப்படுத்துறாங்க, இத பண்ணலாம் அப்படின்னுட்டு. சோ ஃபர்ஸ்ட் இந்தியாவில நமக்கு வந்துட்டு பாரத ரத்னா, பத்மஸ்ரீ, பத்ம விபூஷன். சோ இந்த பட்டங்கள்ல முத நேஷனல் அவார்ட்ஸ் வாங்கினவங்க யாருன்னு பார்த்தோம்னா ஆர் கியூப்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சோ ஆர் கியூப்னா ஃபர்ஸ்ட் ஒன் ராஜாஜி, செகண்ட் ஒன் ராஜேந்திர பிரசாத், தேர்ட் ஒன் ராமன், சர் சி வி ராமன். செக் பண்ணிட்டே நான் என்ன சொல்றேன் செக் பண்ணு. ராஜாஜி, ராஜேந்திர பிரசாத், சர் சி வி ராமன் அவர்கள் தான் 3 பேரும் முத 1954ல நம்மளுடைய நேஷனல் அவார்ட்ஸை வாங்குறாங்க. சோ இது மொரார்ஜி தேசாய் கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா ஆர்டிகல் 18க்கு இது வந்துட்டு எதிரா இருக்கு அப்படின்னு சொல்லி இது வந்து ஸ்டாப் பண்றாங்க. ரிட்டன் வந்துட்டு இந்திரா காந்தி கவர்மெண்ட் வந்துட்டு அதை ரிவீல் பண்றாங்க. ஓகே. சோ 1996ல மறுபடியும் இதுல வந்துட்டு ஒரு பிரச்சனை வருது. என்னன்னு பார்த்தோம்னா பாலாஜி ராகவன் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு கேஸ் நடக்குது. பாலாஜி ராகவன் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற கேஸ் நடந்து இந்த மாதிரி நேஷனல் அவார்ட்ஸ் நம்ம பயன்படுத்தலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரப்போ சுப்ரீம் கோர்ட் அதுக்கான தீர்ப்பளிக்குது. என்னன்னு பார்த்தோம்னா these awards do not amount of titles within the meaning of article 18. சரிங்களா? அதாவது இந்த மாதிரியான விருதுகளை வந்து பயன்படுத்த கூடாதுன்னு நம்ம ஆர்டிகல் 18ல சொல்லல. சரிங்களா? இந்த மாதிரி நம்ம ஒரு நேஷனலுக்குள்ள ஒரு கண்ட்ரிக்குள்ள கொடுக்கக்கூடிய அவார்டுகளை வந்துட்டு அந்த கண்ட்ரி பயன்படுத்தக்கூடாது நம்ம ஆர்டிகல் 18 சொல்லல. சோ இப்ப இந்த ஆர்டிகல் 18ங்கிறது வந்துட்டு நேஷனல் அவார்ட்ஸ்க்கு எதிரானது கிடையாது. இந்த நேஷனல் அவார்ட்ஸ் வந்து அந்த ஆர்டிகல் 18 பாதிக்கல அப்படின்னு சொல்றாங்க. சோ நாட் வயலேட்டட் ஆஃப் ஆர்டிகல் 18. இது வந்து சரத்து 18 வந்து மீறல. சரிங்களா? இந்த நேஷனல் அவார்ட்ஸ் கொடுக்கறது அப்படிங்கிறது. பட் ஒன் கண்டிஷன் என்னன்னா இந்த அவார்டை வாங்கிட்டீங்கன்னா இந்த அவார்டை வந்து உங்க நேம்க்கு சஃபிக்ஸ்லயோ ப்ரெஃபிக்ஸ்லயோ யூஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா? இப்ப பாரத ரத்னான்னு வாங்குறீங்க அப்படின்னா வாங்கிக்கோங்க, ஆனா நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. ஆனா இது ஆர்டிகல் 18 பாதிக்கும். சரியா? அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் யூஸ் பண்ணாம இருக்குமா? உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. பத்மஸ்ரீ, கமலஹாசன், அப்புறம் வேற அஜித், பத்மபூஷன் அஜித், அப்புறம் வேற ஏன் நல்ல நல்ல தலைவர்களா இருக்குன்னு சொல்ல மாட்டீங்களா? பாரத ரத்னா அம்பேத்கர், காமராஜர், எம்ஜிஆர், பாரத ரத்னா எம்ஜிஆர். சரிங்களா? ஆனா நம்ம யூஸ் பண்றோம், பட் பண்ணக்கூடாது. சரியா?
ப்ரிஃபிக்ஸ்ல சஃபிக்ஸ்ல பண்ணக்கூடாது. அப்படி பண்ணுனா அவங்களோட அவார்டை புடிங்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, சோ ஒரு செட் பார்த்தாச்சு. ஆர்டிகல் 14 to 18 வரை என்னது? ரைட் டு ஈக்குவாலிட்டியா? ஆர்டிகல் 14 to 18 என்னது? ரைட் டு ஈக்குவாலிட்டி. எது எதுலலாம் ஈக்குவாலிட்டி இருக்கு வேணும் ஒரு சிட்டிசனுக்கு அப்படிங்கறத சொல்லு. சரியா? ஒரு செட் முடிச்சாச்சு. சோ செகண்ட் செட் பார்த்தோம்னா ரைட் டு ஃப்ரீடம். எதுல எல்லாம் சுதந்திரம் இருக்கு நம்ம மக்களுக்கு அப்படிங்கிறது. சோ அதுல ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா ஆர்டிகல் 19. ஓகேங்களா? ப்ரொடக்ஷன் ஆஃப் 6 ரைட்ஸ் ரிகார்டிங் ஃப்ரீடம். சரிங்களா? சுதந்திரம் தொடர்பாக வந்துட்டு ஒரு 6 உரிமைகளை வந்துட்டு நம்மளுடைய குடிமகன்களுக்கு கொடுக்குது. அதுக்கு அடுத்து ஆர்டிகல் 20 ப்ரொடக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கன்விக்ஷன் ஃபார் ஆஃபென்சஸ். அதாவது வந்துட்டு ஒரு குற்றங்கள்ல இருந்தோ தண்டனைகள்ல இருந்தோ நம்ம பாதுகாப்பு எப்படி பெறலாம் அப்படிங்கிறத பத்தி சொல்றது. அதுக்கு அடுத்து ஆர்டிகல் 21 ப்ரொடக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. ஒரு தனிப்பட்ட சுதந்திரம், ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்க்கை சுதந்திரம்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுக்கான பாதுகாப்பு அடைகிறது. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 21A ரைட் டு எலிமெண்டரி எஜுகேஷன், தொடக்க கல்வி பெறதுக்கான உரிமை. அதுக்கு ஆர்டிகல் 22 ப்ரொடக்ஷன் அகைன்ஸ்ட் அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன் இன் சர்டைன் கேசஸ். சரிங்களா? ஒரு பர்டிகுலர் கேசஸ்ல மட்டும் வந்துட்டு பாதுகாப்பு பெறதுக்கான வழிகள் என்னென்ன அப்படிங்கிறது. ஆர்டிகல் 19. சோ 19 கீழ என்ன சொல்லியிருக்காங்க? 6 ரைட்ஸ் ஃபார் ஃப்ரீடம். ஃப்ரீடம்காக 6 உரிமைகள் சொல்லியிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன். ஆர்டிகல் 19ல 1ல A. சரியா? அடுத்து ரைட் டு அசெம்பிள் பீஸ்ஃபுல்லி அண்ட் வித்தவுட் ஆர்ம். ஆர்டிகல் 19ல 1ல B. நெக்ஸ்ட் ரைட் டு ஃபார்ம் அசோசியேஷன்ஸ் ஆர் யூனியன் ஆர் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ். 19ல 1ல C. Next, right to move freely throughout the territory of India. 19ல 1ல D. Next, right to reside and settle in any part of the territory of India. 19ல 1ல E. Next, right to practice any profession or to carry on any occupation, trade or business. 19ல 1ல G. சோ நீங்க ஃப்ரீயா பேசிக்கலாம். ஆயுதம் இல்லாம நீங்க எல்லாம் கும்பலா கூடிக்கலாம் எங்கனாலும். சரிங்களா? கையில நக்கல் டஸ்டர், உடைஞ்ச பாட்டில், கல்லு, தக்காளி இந்த மாதிரி எதுவும் வச்சிருக்காங்க. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா சங்கம் கூட்டிக்கலாம், கூட்டுறவு சங்கங்கள் அமைச்சுக்கலாம். உங்களுக்குன்னு ஒரு சங்கம், உங்களுக்குன்னு ஒரு கட்சி, கொடி, இந்த மாதிரி. நெக்ஸ்ட் சுதந்திரமா இந்தியா முழுக்க எங்கனாலும் நீங்க நடமாடிக்கலாம். அதே மாதிரி நீங்க எங்க நினைச்சாலும் போய் வசிச்சுக்கலாம், இல்ல அங்கேயே வந்து குடியேறிக்கலாம். பிரச்சனை இல்ல. எங்கனாலும் எந்த தொழிலும் செஞ்சுக்கலாம். இது எல்லாத்துக்குமே ரைட்ஸ் இருக்கு. நானும் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரி, யாராவது ஏபிசிடி கரெக்டா கண்டுபிடிச்சு சொல்லுவீங்க அப்படின்னுட்டு. சோ என்ன மிஸ் ஆகுது? எஃப் வரணும், ஜி போட்டிருக்கேன். ஆனா அது ஜி தான், அது எஃப் கிடையாது. சோ எஃப் தூக்கிட்டாங்க. சரிங்களா? பிகாஸ் ஆஃப் இதுக்கு முன்னாடி நமக்கு ஆர்டிகல் 9ல 7 ரைட்ஸ் இருந்தது. சரிங்களா? சோ நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற அந்த 19ல 1ல எஃப் அப்படிங்கிறது பார்த்தோம்னா டு அக்யூர் ப்ராப்பர்ட்டி. கேள்விப்பட்டிருக்கீங்களா? சொத்துரிமை அப்படின்னு ஒண்ணு இருந்துச்சு இல்ல?
எப்ப அதை நீக்கினாங்க? சொத்துரிமை எப்ப நீக்கினாங்க? 44th அமெண்ட்மெண்ட். சரி, ஓகே. எந்த வருஷம்? 1978. யாருடைய கவர்மெண்ட்? மொராஜி தேசாயோட கவர்மெண்ட். சரிங்களா? சோ அதுலதான் இந்த ஆர்டிகல் 19ல 1ல F எடுத்துட்டாங்க. சரிங்களா? இங்க தனியா மார்க் பண்ணி பிராக்கெட் போட்டு எழுதிக்கோங்க இன்வெர்டிபிள்ல. அதை எடுத்தாச்சு. எடுத்துட்டு போய் எங்க வச்சாங்க? 300A. எந்த பார்ட்? 12. அதுக்கு முன்னாடி எந்த பார்ட்ல இருந்துச்சு? அதுக்கு எதுக்கு இவ்வளவு யோசனை? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தானே பார்த்துட்டு இருக்கீங்க. சரி, ஓகே. நோட் பண்ணிக்கோங்க தெளிவா. இந்த இன்பிட்வீன்ல கேப்ல 19F எழுதிட்டு அதுக்கப்புறம் G எழுதிக்கோங்க. F வந்து தனியா பிராக்கெட் பண்ணிக்கோங்க. 19ல 1ல A, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ். எந்த மாதிரிலாம் நம்மளுடைய ரைட்ஸ் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தா, ஒருவருடைய பார்வை, அவங்க பார்க்கிற விதத்திலேயாகட்டும், அவங்களுடைய கருத்துக்கள்லையாகட்டும், அவங்களுடைய நம்பிக்கைகளையாகட்டும், இது எதையுமே வந்துட்டு வாய் வார்த்தையாவோ இல்ல எழுத்து மூலமாவோ இல்ல அச்சிடுறது மூலமாவோ இல்ல படங்கள் மூலமாவோ இப்படி எந்த வகையில வேணாலும் நம்ம இந்தியர்களுடைய கருத்துக்களை வெளியிட்டுக்கலாம், அவங்களுடைய விருப்பங்களை தெரிவிச்சுக்கலாம். சரிங்களா? பட் அதுக்குன்னு சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. சரிங்களா? இப்ப நீங்க வந்து உங்க மனசுல நினைச்சதெல்லாம் வெளியில பேசிட முடியாது. நீங்க உங்க மனசுல நினைச்சதெல்லாம் எழுதிட முடியாது, பிரிண்ட் அடிச்சிட முடியாது, ஒருத்தரை வந்துட்டு கிண்டலா வரைஞ்சிட முடியாது. சரிங்களா? சோ எந்தெந்த மாதிரி இருக்கணும் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பார்த்தோம்னா, உங்களுடைய கருத்துக்கள் வந்துட்டு சாவர்னிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் இந்தியாவை பாதிக்காம இருக்கும். சரிங்களா? இந்தியாவுடைய இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் பாதிக்காம இருக்கும். அந்த மாதிரி கருத்துக்களை நீங்க வெளியிட்டுக்கோங்க. அதே மாதிரி செக்யூரிட்டி ஆஃப் த ஸ்டேட், ஒரு அரசுடைய பாதுகாப்பை வந்துட்டு கவனமா வச்சுதான் நம்ம பேசணும். சரிங்களா? இப்போ ஒரு எதிரி நாட்டை பத்தி நம்ம பேசணும் அப்படின்னா நம்ம கவர்மெண்ட் வந்துட்டு பாதிக்காத மாதிரி இருக்கணும். இல்லைன்னா வந்து அவன் நம்ம மேல வந்து போர் தொடுக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஃப்ரெண்ட்லி ரிலேஷன் வித் ஃபாரின் ஸ்டேட்ஸ். சரிங்களா? இப்போ ஒரு நட்பு நாடு இருக்கு அப்படின்னா அந்த நட்பு நாடோட நம்ம ஏன் நட்பு வச்சிருப்போம்னு பார்த்தோம்னா, நம்ம கிட்ட இருந்து ஒரு சில தேவைகள் அவனுக்கு தேவைப்பட்டிருக்கும், அவங்க கிட்ட இருந்து ஒரு சில தேவைகள் நம்ம கிட்ட இருக்கும். இல்ல நம்ம ரெண்டு பேத்துக்குள்ள ஏதாவது ட்ரீட்டி இருக்கலாம், ஒரு ஒப்பந்தங்கள் ஏதாவது இருக்கலாம். அந்த மாதிரி நேரத்துல அவனை வந்துட்டு நம்ம வந்துட்டு இர்ரெகுலரா ட்ரீட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதனால நம்ம கண்ட்ரி பாதிக்கப்படலாம். சரிங்களா? அதுக்கு அடுத்து பப்ளிக் ஆர்டர்ஸ். சரிங்களா? சோ பொது ஒழுங்கு வந்து பராமரிக்கணும். சரிங்களா? ஒரு பப்ளிக்ல போய் இருந்தா எப்படி பிஹேவ் பண்ணுமோ அந்த மாதிரி பிஹேவ் பண்ணணும். அதை வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ணக்கூடாது. அடுத்து டீசென்சி ஆர் மோராலிட்டி, ஒழுக்கமா இருக்கணுங்கிறாங்க. சரிங்களா? சோ அதுக்கு அடுத்து கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட், நீதிமன்றத்தை அவமதிக்கிற மாதிரி எந்த ஒரு வார்த்தைகளையும் பிரயோகப்படுத்தக்கூடாது. அடுத்து டிஃபமேஷன்ஸ், அவதூறு. சரிங்களா? யாரை பத்தியும் தேவையில்லாம அவதூறு பேசுறது இருக்கக்கூடாது. அடுத்து இன்சிமெண்ட் டு அன் அஃபென்சஸ், குற்றத்துக்கு ஒருத்தரை தூண்டக்கூடாது. சரிங்களா? இந்த மாதிரி விஷயங்களை பண்ணாம நீங்க என்ன வேணாலும் பேசிக்கோங்க, என்ன வேணாலும் தப்பு இல்லை. இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் ஸ்டேட்மெண்ட்ல வரும். சரிங்களா? ஏதாவது ஒண்ண மாத்தி கொடுப்பாங்க, இல்ல இது இல்லைங்கிற மாதிரி கொடுத்துருவாங்க. ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஏதாவது ஒரு தடவை தெளிவா. டௌரியா கிடைச்சது. யார் யார மேரேஜ் பண்ணிருப்பா? போர்ச்சுகீஸ் இளவரசியா? சார்லஸ். எந்த சார்லஸ்? இரண்டாம் சார்லஸ். சரிங்களா? அப்ப போர்ச்சுகீஸ் இளவரசியோட பேரு கேத்ரின். எந்த வருஷம் கிடைச்சது? 219. நீங்க என்ன நோட் பண்ணிருக்கீங்க? எஸ்,
ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியா கன்கரண்ட், எஸ்பெஷலி கன்கரண்ட் லிஸ்ட் மட்டும் ஆஸ்திரேலியா. பட் காமனா இந்த 3 லிஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த லிஸ்ட் எதுல இருந்து கொண்டு வந்தாங்கன்னா கவர்மெண்ட் இந்தியா ஆஃப் ஆக்ட் 1935 இருந்து. ஓகேங்களா, நம்மளுடைய ரிசோர்ஸ்ல 3ல 2 பார்ட், அதாவது 2ல 3ல 2 பங்கு வந்துட்டு முழுக்க முழுக்க 1935 ஆக்ட்ல இருந்து எடுத்ததுதான். பேலன்ஸ் எல்லாமே அது எல்லாமே எழுதி சோர்ஸ் ஆஃப் எல்லாமே வச்சிருக்கீங்களா, எந்தெந்த நாட்டுல இருந்து என்னென்ன எடுத்தாங்கன்னு? சரி, ஓகே, சரி. சோ 19ல 1ல ஏ வந்து எப்படி பேசணும் அப்படிங்கறத கொடுத்துட்டாங்க, எப்படி எல்லாம் பேசக்கூடாது அப்படிங்கறத கொடுத்துட்டாங்க. சரிங்களா, சோ இதுக்குன்னு சில ரைட்ஸ நமக்கு தனிப்பட்ட முறையில கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நீங்க உங்க கருத்துக்களை சுதந்திரமா எப்படினாலும் வெளிப்படுத்திக்கலாம் அப்படின்னு. சரிங்களா, இங்கிலீஷ் மீடியம் அதை பார்த்து எழுதிக்கோங்க, தமிழ் மீடியம் நான் சொல்றது என்ன. சரியா, சோ ஃபர்ஸ்ட் ஒன், ஒருவரின் கருத்துக்களையும் மற்றவர்களின் கருத்துக்களையும் பரப்புவதற்கான உரிமை. ஒருவரின் கருத்துக்களையும் மற்றவர்களின் கருத்துக்களையும் பரப்புவதற்கான உரிமை. எடுத்துட்டீங்களா? நெக்ஸ்ட், பத்திரிகை சுதந்திரம். தேர்ட் ஒன், வணிக விளம்பரங்களின் சுதந்திரம். சோ தொலைபேசி உரையாடலை தடுப்பதற்கு எதிரான உரிமை. தொலைபேசி உரையாடலை தடுப்பதற்கு எதிரான உரிமை. நெக்ஸ்ட், ஒளிபரப்பு செய்யும் உரிமை. ஒளிபரப்பு செய்யும் உரிமை, அதாவது மின்னணு ஊடகங்களில் அரசுக்கு ஏகபோக உரிமை கிடையாது. ஒளிபரப்பு செய்யும் உரிமை, அதாவது மின்னணு ஊடகங்களில் அரசுக்கு ஏகபோக உரிமை கிடையாது. சொல்லலாமா? அரசியல் கட்சி அல்லது அமைப்பால், ஒரு அரசியல் கட்சி அல்லது அமைப்பால், ஒரு அரசியல் கட்சி அல்லது அமைப்பால் அழைக்கப்பட்ட வேலை நிறுத்தத்திற்கு எதிரான உரிமை. வேலை நிறுத்தத்திற்கு எதிரான உரிமை. ஒரு அரசியல் கட்சி அல்லது அமைப்பால் அழைக்கப்பட்ட வேலை நிறுத்தத்திற்கு எதிரான உரிமை. அடுத்து, அரசாங்க நடவடிக்கைகள் பற்றி அறிந்து கொள்ளும் உரிமை. அரசாங்க நடவடிக்கைகள் பற்றி அறிந்து கொள்ளும் உரிமை. நெக்ஸ்ட், அமைதியாக இருப்பதற்கான சுதந்திரம். அமைதியாக இருப்பதற்கான சுதந்திரம். நெக்ஸ்ட், ஒரு செய்தித்தாளில் முன் தணிக்கை விதிப்பதற்காக எதிரான உரிமை. முன் தணிக்கை விதிப்பதற்காக எதிரான உரிமை. ஒரு செய்தித்தாளில் முன் தணிக்கை விதிப்பதற்கு எதிரான உரிமை. லாஸ்ட் ஒன், ஆர்ப்பாட்டம் அல்லது மறியல் செய்வதற்கான உரிமை. ஆர்ப்பாட்டம் அல்லது மறியல் செய்வதற்கான உரிமை. ஆனால்
வேலை நிறுத்தம் செய்ய உரிமை இல்லை. ஆர்ப்பாட்டம் அல்லது மறியல் செய்வதற்கான உரிமை, ஆனால் வேலை நிறுத்தம் செய்ய உரிமை இல்லை. அப்படிங்களா? அறிவிக்கப்பட்ட அழைக்கப்பட்ட மீன்ஸ் வந்து எப்படின்னா, இப்போ வந்து திமுகல இருந்து வந்து வாங்க இன்னைக்கு எல்லாரும் ஒரு பந்த் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கட்சி ஆளுங்கள்லாம் கூப்பிடுவாங்கல்ல. சோ நீங்க அந்த இடத்துல கட்சி ஆளா இருந்து யோசிக்க கூடாது. ஒரு சிட்டிசனா இருந்து பந்த் பண்றதுக்கு எப்பவுமே நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன்ல ரைட்ஸ் கிடையாது. சரிங்களா? நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கலாம், மறியல் பண்ணிக்கலாம், என்னன்னாலும் பண்ணிக்கலாம். பட் பந்த் பண்ணக்கூடாது. எந்த ரீசனுக்காக வந்துட்டு வேலை நிறுத்தம் செய்யறதுக்கான உரிமை கிடையாது. அது வந்து எந்த ஒரு கட்சியோட அமைப்பு கூப்பிட்டாலும் சரி. இதுங்களா ரைட் அகைன்ஸ்ட் இம்போஷன் ஃபார் ஃப்ரீ சென்சார்ஷிப் ஆன் அ நியூஸ் பேப்பர். சென்சார்ஷிப்னா என்ன? ரொம்ப நாள் ஆச்சு இந்த வார்த்தையை நான் சொல்லி. அதாவது ஒரு சில விஷயங்களை வந்து வெளிப்படையா வெளியிடுறதுக்கான வந்துட்டு தகுதி இல்லாத விஷயமா இருக்கும். ஓகேங்களா? ஒரு தனிப்பட்ட ஒருத்தருடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம், பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கும். சோ அந்த விஷயங்கள் சம்பந்தப்பட்ட ப்ரீ சென்சார்ஷிப், ஒரு முன் தணிக்கையை வந்து வெளியிடக்கூடாது. ஓகேவா? இப்போ ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்காங்க சமூகத்துல அப்படின்னா, அவங்க வந்து பாதிக்கப்பட்டதை பத்தின முழு விவரங்களை அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி வந்து ஒரு ஷார்ட் நியூஸ் வந்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து காந்திபுரத்துல வந்துட்டு ஒரு சிறுமி பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா, அதையுமே வெளியிடுறதுக்கு வந்துட்டு உரிமை வந்துட்டு வாங்காம நம்ம வெளியிடக்கூடாது. இந்த ப்ரீ சென்சர்ஷிப்ல வெளியிடக்கூடாது. சரிங்களா? எந்த ஒரு பர்சனல் லைஃப் சம்பந்தப்பட்ட விஷயம். அதனால ஆர்டிகல் 20 கொடுத்திருப்பாங்க தனி மனித சுதந்திரத்திற்கான உரிமை அப்படின்னு. சோ அவங்களுடைய தனிப்பட்ட விஷயங்கள் எதுவுமே, அது வந்து ஒரு சமூக பாதிப்பா இருந்தா கூட அது அவங்களுடைய அனுமதி இல்லாமையோ ஒரு அரசுடைய அனுமதி இல்லாமையோ வெளியிடக்கூடாது எந்த ஒரு காரணத்துக்காகவும். அது வாய் வார்த்தையாவுமே சரி. அதைதான் சொல்லியிருக்காங்க. இங்க சொன்னது என்னன்னா ரைட் டு ஸ்பீச்ல தானே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சோ இதை வந்து இப்ப நம்ம வந்து அந்த மாதிரி அந்த இடத்துல ஒரு விஷயம் நடந்திருக்கான் அப்படின்னு நம்ம பக்கத்துல ஒரு ஃப்ரெண்டு கிட்ட நம்ம டெலிவர் பண்றது கூட அந்த ரைட்ஸ் நம்ம டெலிவர் பண்ணக்கூடாது. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஃப்ரீடம் ஆஃப் அசம்பிளி. ஆர்டிகல் 19ல 1ல பி. 19ல 1ல பி. ஓகேவா? ரைட் டு அசம்பிள் பீஸ்ஃபுல்லி அண்ட் வித்தவுட் ஆர்ம்ஸ். எந்த ஒரு ஆயுதமும் இல்லாமல் அமைதியாக கூடிக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் பப்ளிக் மீட்டிங்ஸ், டெமான்ஸ்ட்ரேஷன் அண்ட் டேக் அவுட் ப்ரொசஷன்ஸ். அதாவது வந்துட்டு பொதுக்கூட்டங்கள், பேரணிகள் மற்றும் ஊர்வலங்கள்ல நீங்க நடத்திக்கலாம். சரிங்களா? அடுத்து டஸ் நாட் இன்க்ளூட் த ரைட் டு ஸ்ட்ரைக். இந்த இடத்துல அதே தான் சொல்றாங்க. சரிங்களா? நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, ஆனா வேலையை நிறுத்திட்டு பண்ணக்கூடாது. ஒருத்தரோட வேலையை நிறுத்துற உரிமையை வந்துட்டு இதுக்குள்ள சொல்லல. சரிங்களா? இருக்கிற வேலையை விட்டுட்டு வந்துட்டோ ஒரு கம்பெனியோ ஒரு இண்டஸ்ட்ரியோ ஸ்டாப் பண்ணிட்டு வந்துட்டு நீங்க வந்து இந்த மாதிரி விஷயங்களை பண்றதுங்கிறது அரசியல் அமைப்புக்கு எதிரானது. சோ இதுல என்ன சொல்றாங்க ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், அது வந்து சாவரிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் இந்தியாவை பாதிக்க கூடாது. சரிங்களா? அது போக பப்ளிக் ஆர்டர் இன்க்ளூடிங் த மெயின்டெனன்ஸ் ஆஃப் த டிராபிக். சரிங்களா? போக்குவரத்தை வந்துட்டு பராமரிக்கணும். அதை வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ற மாதிரி நீங்க வந்து நடு ரோட்ல நின்றுகிட்டு ஆர்ப்பாட்டமும் பொதுக்கூட்டமும் நடத்திட்டு இருக்க கூடாது. Okay. Freedom of association. Article 1 C. Okay. The right of form associations or union or cooperative society. சங்கங்களையோ தொழிற்சங்கங்களையோ அல்லது கூட்டுறவு சங்கங்களையோ உருவாக்குறதுக்கான உரிமை. Political parties, companies, partnership firms, societies, clubs, organization, trade unions or any body of persons.
சோ ஒரு அரசியல் கட்சிகளா இருக்கட்டும், நிறுவனங்களா இருக்கட்டும், ஒரு கூட்டாண்மை நிறுவனங்கள், சங்கங்கள், கிளப்ஸ், தொழிற்சங்கங்கள், எதுனாலும் ஒரு தனிநபர் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு அமைப்பையும் உருவாக்குகிறதுக்கு நமக்கு உரிமைகள் காணப்படுது. சோ ஆல்சோ டு கண்டினியூ வித் த அசோசியேஷன் ஆர் யூனியன் சச்சஸ், மேலும் அந்த சங்கங்களோட வந்து நம்ம தொடர்ந்து இப்ப ஏற்கனவே உருவாக்கப்பட்ட சங்கங்களோட தொடர்ந்து நம்ம செயல்படுறதுக்கும் உரிமை இருக்கு, நம்மளே ஒரு சங்கங்களை உருவாக்குகிறதுக்கும் நமக்கு உரிமை இருக்கு. சோ அதுக்கான கட்டுப்பாடுகள் எப்பவும் போலதான், சாவரிட்டி இன்டெகிரிட்டி ஆஃப் இந்தியாவை பாதிக்க கூடாது, பப்ளிக் ஆர்டர் அண்ட் மொராலிட்டியை அடிப்படையா வச்சுதான் நடந்துக்கணும், பொது ஒழுங்கு மற்றும் அறநெறி ஆகியவற்றோட அடிப்படையில தான் ஒரு சங்கங்களை அமைக்கணும். D. Okay. Every citizens to move freely throughout the territory of the country. So நம்ம மாநில நம்ம இந்திய நாட்டுடைய எல்லைக்குள்ள எந்த இடத்துல வேணாலும் வந்து ஒரு சிட்டிசன்ஸ் வந்து மூவ் பண்ணிக்கலாம். அது ஒரு ஸ்டேட் டு அனதர் ஸ்டேட்டா இருக்கலாம், இல்ல ஒரு ஸ்டேட்குள்ள ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸா இருக்கலாம், எந்த பக்கம் வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம். ப்ரமோட் த நேஷனல் ஃபீலிங்ஸ், தேசிய உணர்வை வளர்த்துறதுக்காக, சும்மா தேவையில்லாம சரிங்களா? ஸோ தேசிய உணர்வை வளர்த்துறதுக்காக போய்க்கலாம். ஸோ இதுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்னன்னா, சேவர்ஸ் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இன்ட்ரெஸ்டட் ஆஃப் ஜெனரல் பப்ளிக், அதாவது வந்து பொதுமக்களோட நலனை கருதி நம்ம வந்துட்டு மூவ் ஆகலாம். அடுத்து ப்ரொடக்ஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் எனி ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ், பழங்குடியினோட நலன்களை பாதுகாக்கிறதுக்காக மூவ் பண்ணலாம். சரிங்களா? பட் ஆனா இதுலயும் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும், எந்த பக்கம் வேணாலும் மூவ் பண்ணலாம் அப்படின்ட்டு பழங்குடியினர் பக்கம் நமக்கு போகிறதுக்கு அனுமதி இருக்காது. சரிங்களா? ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஏரியான்னு இருக்கும். ஸோ அதை ஏன் அனுமதிக்கலன்னா பழங்குடியினோட நலன்களை பாதுகாக்கிறதுக்காக அனுமதிக்கல. அதே மாதிரி ஒரு சில ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா இருக்கும், அங்க இருக்க மக்களுடைய கலாச்சாரம், பண்பு நலன்கள்லாம் வேற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களோட நலன்களை பாதுகாக்கிறதுக்காகவும் அந்த பக்கம் நமக்கு அனுமதிக்க மாட்டாங்க. மற்றபடி எங்கனாலும் போகும். ஊட்டியில் அந்த மாதிரி இடம் இருக்கா ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா? ஈஷா கீழையா? ஈஷா கீழைங்க? எக்ஸாக்ட்லி ஈஷா, ஈஷா டு வெள்ளங்கிரி இன் பிட்வீன்ல. அப்படியா? ஈஷாக்குள்ள அது ஆக்சுவலி அங்க ஸ்டே பண்ணிருக்கவங்க மட்டும் இருக்கக்கூடிய ஏரியான்னு. அப்படியா? அந்த என்ட்ரன்ஸ் போற வழியில ஸ்ட்ரைட்டா உள்ள போறப்ப ஸ்ட்ரைட். ஓகே. ஊட்டியில வில்லிங்ஸ்டன் போயிருக்கீங்களா? வில்லிங்ஸ்டன் ஏரியா அங்க அலௌட் இருக்கா எல்லா பக்கமும்? வில்லிங்ஸ்டன் கூட ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா தான், அங்க போக முடியும். ஓகே. ஃப்ரீடம் ஆஃப் ப்ரொஃபஷன்ஸ் ஆர்டிகல் 19ல 1ல G. Right to practice any professions or to carry on any occupations, trade or business. So நீங்க வந்து இது இந்தியாக்குள்ள மட்டும் கிடையாது, நீங்க வெளியிலயும் சரி இந்த நாடுகளோடையும் வந்துட்டு ஃப்ரீயா நீங்க எந்த ஒரு தொழில், வர்த்தகம், வியாபாரத்தை மேற்கொள்ளலாம். ஆர்டிகல் 20 என்னது? ஆர்டிகல் 20 பார்த்தே சொல்லணும். பாதுகாப்பு பெறும்படி. சரிங்களா? ஓகே. So article 20 protection in respect of conviction for offenses. சரிங்களா? குற்றங்களில் இருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை. சரியா? தண்டனைகள் இருந்து பாதுகாப்பு. சோ எப்படின்னு பார்த்தோம்னா, கிராண்ட் ப்ரொடெக்ஷன் அகைன்ஸ்ட் எக்ஸசிவ் பனிஷ்மெண்ட், அதாவது வந்து அதிகப்படியான தண்டனைகளை வந்துட்டு ஒருத்தர் பெறாம இருக்கிறதுக்கான பாதுகாப்பு இது வழங்குது. சோ எந்த மாதிரின்னு பார்த்தோம்னா, இதுக்குன்னு ஒரு 3 ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. ஆர்டிகல் 20ல 1, 20ல 2, 20ல 3. சோ அப்படி 3 ஆர்டிகல் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா நோ எக்ஸ்போஸ் ஃபேக்டோ லா அப்படிம்பாங்க. அதாவது வந்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நீங்க போன வருஷம் ஒரு தப்பு பண்ணிருக்கீங்க, சரிங்களா? பட் இந்த வருஷத்துல இருந்து அரசாங்கம் என்ன பண்ணுன்னா, தப்புக்கான தண்டனையை வழங்க ஆரம்பிக்கும். இனிமே இந்த தப்பை பண்றவங்க எல்லாருக்கும் இந்த தண்டனை இல்ல இந்த அபராதம்
அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ அதுக்காக போன வருஷம் பண்ணவங்களை புடிச்சிட்டு வந்து இதுல வந்து கேஸ் போட முடியாது. சரிங்களா? சட்டங்கள் எப்ப விதிக்கப்பட்டுச்சோ அதுக்கப்புறத்துல இருந்து நடக்கப்படுற நடைமுறைகளுக்கு மட்டும்தான் அவங்க வந்து பொருந்துவாங்களே தவிர இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க பண்ண பிரச்சனையை வந்துட்டு இப்போ வந்து தூக்கிட்டு வந்து உங்க மேல இது பண்ண முடியும். சோ அதுக்கான ப்ரொடக்ஷனை கொடுக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட், நோ டபுள் ஜியோபட் அப்படின்னா என்ன? அதாவது என்னன்னா, இப்போ இந்த வருஷம் நீங்க வந்துட்டு ஒரு ரூபாய் திருடிட்டீங்க அப்படின்னா, ரூபாய் திருடினதுக்காக உங்களை வந்துட்டு 1 மாசம் ஜெயில வைக்கிறாங்க அப்படின்னா, திடீர்னு அடுத்த மாசம் ஒரு ரூல்ஸ் வருது, இனிமே 1 ரூபாய் திருடுறதுக்கு 2 மாசம் ஜெயில் அப்படின்னா, நீங்க ஆல்ரெடி 1 மாசம் உள்ள இருப்பீங்களா? இவனும் 1 ரூபாய் திருடினவன் தான், இவனை தூக்கி இன்னும் 1 மாசம் போடுங்கன்னா சொல்ல முடியாது. சரிங்களா? சோ தண்டனையை அதிகப்படுத்த முடியாது ஒருத்தர் மேல. சரிங்களா? விதிக்கப்பட்ட தண்டனைக்குள்ள மட்டும்தான் அவங்களால வந்துட்டு காலத்தை செலுத்த முடியும். அடுத்து, நோ செல்ஃப் இன்கிரிமினேஷன்ஸ். அதாவது வந்து தப்ப ஒத்துக்கோ அப்படிங்கிற இதை கொடுக்க கூடாது. சரிங்களா? நீங்களா வீட்டுல குழந்தைங்களை மிரட்டுவீங்கல்ல, சரிங்களா, உண்மையை ஒழுங்கா ஒத்துக்கோ அப்படின்னுட்டு, அதுவே வந்து கான்ஸ்டியூஷனுக்கு எதிரானதுதான். சரிங்களா? ஒருத்தரை குற்றத்தை ஒத்துக்க வைக்க முயற்சி பண்ணக்கூடாது. சரியா? இந்த ஆர்டிகளை தெளிவா படிச்சுக்கோங்க எல்லாரும். சரியா? படிக்கிறதுல ஃபாலோ பண்ணுங்க. சரியா? சோ வந்து குற்றங்களை ஒத்துக்க வைக்க ஒருத்தரை தூண்டக்கூடாது, தானே ஒரு குற்றத்தை ஏத்துக்கிற அளவுக்கு. நிறைய பேரோட மனசாட்சி உறுத்துமே இந்த விஷயங்கள்ல. இல்ல அவ்வளவு நல்லா அவங்க. Okay, so article 20(1), no ex post facto law, no punishment except for violation of law. அதாவது வந்துட்டு சட்டத்தை மீறினா மட்டும்தான் ஒருத்தரை தண்டிக்கணும். ஏற்கனவே வந்துட்டு அதாவது பழைய குற்றங்களுக்காக புது சட்டங்களை அடிப்படையா வச்சு எந்த ஒரு மனுஷனையும் நம்ம வந்து தண்டிக்க கூடாது. சரிங்களா? அந்த நேரத்துல அந்த நிமிஷத்துல அந்த போட்டப்பட்ட சட்டத்தை மீறினா மட்டும்தான் ஒருத்தரை தண்டிக்கணும். சரிங்களா? அதை தெளிவா நீங்களே உங்களுக்கு புரியுற மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? சோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா, நோ டபுள் ஜியோபர்டி. அதாவது வந்துட்டு ஒரு குற்றத்துக்கு ஒரு தடவைக்கு மேல ஒரு மனுஷனை வந்து தண்டிக்க கூடாது எப்பவுமே. சோ அடுத்து, நோ செல்ஃப் இன்கிரிமினேஷன். சோ எந்த ஒரு மனுஷனையும் வந்துட்டு தனக்கு எதிராகவே சாட்சி சொல்ல வைக்க கூடாது. சரிங்களா? ஆமா நான் தான் இதை செஞ்சேன் அப்படின்னு அவனையவே அவனுக்கு எதிராக சொல்ல வைக்க தூண்டக்கூடாது. ஆமா, ஒரு விஷயம் மறந்துட்டேன். ஐஏஎம் நடத்திட்டாங்கல்ல, முடிச்சிட்டாங்களா? முத ஒரு வார்த்தை முடிச்சிட்டாங்க ஒரு சப்ஜெக்ட். சரி, ஓகே. இங்க இதுக்கு முன்னாடி பார்த்த ஆர்டிக்கலையும் ஐஎன்எம் எங்கேயாவது கனெக்ட் பண்ணுங்க பார்க்கலாம். சரி, ஆர்டிக்கல் ரைட் டு ஈக்குவாலிட்டி. ரைட் டு ஈக்குவாலிட்டி ஐஎன்எம்ல ஏதாவது ஒரு இன்சிடென்ட் கனெக்ட் பண்ணுங்க பார்க்கலாம். சும்மா போட்டு விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏதாவது ஒண்ணு. ரைட் டு ஈக்குவாலிட்டிக்கும் ஐஎன்எம்ல ஏதாவது ஒரு இன்சிடென்ட்ஸ்க்கும் சம்பந்தம் இருக்கா? ஏதாவது ஞாபகம் இருக்கா? மெக்காலே கமிட்டி. சரி, ஓகே. வேற குரூப் 1 கொஸ்டின்ஸ்லாம் இப்படிதான் வரும். அதாவது வேற சப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய ஒரு இன்சிடென்ட்டை எடுத்துட்டு வந்து அந்த இன்சிடென்ட்டை நம்ம பிரசன்ட் ஆர்டிக்கல்ல எதுலயாவது மென்ஷன் ஆகி வருமா? 2 இயர்ஸ் பிஃபோர், ஐ திங்க் 2019 நினைக்கிறேன், குரூப் 1ல கேட்ட ஒரு கொஸ்டின்ஸ் என்னன்னா, ஒரு தனி மனிதனுக்கு வந்துட்டு குடிநீர் குழாய் வசதி வந்துட்டு அரசு ஏற்படுத்தி தரதற்கான ஆர்டிக்கல் என்னன்னு கேட்டிருக்காங்க. 21 என்ன? ஆர்டிகல் 21 என்ன? பார்த்து சொல்லுங்க. ரைட் டு ஃப்ரீடம், வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கு பாதுகாப்பு பெறும். சரிங்களா? சோ வாழ்க்கை அப்படிங்கிறப்ப வந்துட்டு அடிப்படை வசதிகள் எல்லாமே வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் அமைச்சு கொடுக்கணுங்கிறது கட்டாயம். சரியா? ஆனா அப்பதான் அது வந்துட்டு ஒரு ட்ரெண்டான கொஸ்டின்ஸ். அப்போ ஆக்சுவலி
ஏன்னா எதுக்கு பைப்பை கொண்டு வந்து இங்க வச்சுக்கிட்டு ஆர்டிகல் கேட்கறான் அப்படின்னு யாருக்குமே புரியல. அதுக்கு அடுத்து வர கேள்விகள் எல்லாமே அந்த மாதிரிதான் வந்தது. இப்ப நம்ம வந்து ரைட் டு ஃப்ரீடம், சரி ரைட் டு ஸ்பீச் ரிலேட்டடா வந்துட்டு, சரி ரைட் டு ஈக்குவாலிட்டி ரிலேட்டடா வந்துட்டு நம்ம ஐஎன்எம் இருந்து ஒரு ஆர்டிகல் கொண்டு வரதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆர்டிகல் 18 வந்துட்டு கனெக்ட் பண்ணுங்க பார்க்கலாம். சரி, ஒத்துழையாமை இயக்கத்துல என்ன நடந்துச்சு? யார் யாரு? ரவீந்திரநாத் தாகூர் வந்து எந்த பட்டம்? நைட். காந்திஜி வந்து கைசரி. சோ இது வந்துட்டு அந்த ஆர்டிகல் ரிலேட்டடா பேஸ் பண்ணி நடக்கிற ஒரு இன்சிடென்ட்ஸ் தான். சரிங்களா? கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர்ல, அதனால மென்ஷன் பண்ணேன். நைட்ஹுட் தமிழ் என்ன அந்த பட்டத்தோட பேரு? ரவீந்திரநாத் தாகூர் வீர திருமகன் அப்படிங்கிற பட்டத்தை தவிர. சரி, ஓகே. காந்தி கைசரி ஹிந்த் மட்டும் தான் வந்துட்டு திறந்திருப்பாரா? வேற எதுவும் இல்லையா? வேற ஏதாவது அந்த டைம்ல பண்ணிட்டு இருப்பாரா? ரவுலட் ஆக்டுக்கு எதிரா 2 பேரும் சேர்ந்து ஆளுக்கு ஒரு பட்டத்தை வந்துட்டு டைட்டில்ஸ் வந்து அபாலிஷ் பண்ணிருந்தாங்க. வேற என்ன? காந்தி அதான் ஜாலியன் வாலாபாக், ரவுலட் ஆக்ட் மூலமா தானே ஜாலியன் வாலாபாக் நடந்தது. ஓகே, வேற ஏதாவது பண்ணாரா? காந்தி அதுக்கு முன்னாடி வந்து பிரிட்டிஷ்க்கு ரொம்ப ஆதரவா இருந்திருப்பாரு தெரியுங்களா? சரிங்களா? பிரிட்டிஷ் மேல ஒரு நல்ல நம்பிக்கை இருக்கும் ஆக்சுவலி அவருக்கு. அந்த டைம்ல பிரிட்டிஷ் கிட்ட இருந்து அவருக்கு எல்லாம் கிடைச்சது என்ன? ஒரு 2 வெள்ளி பதக்கம் கிடைச்சிருக்கும் தெரியுமா? ஆம்புலன்ஸ் சர்வீஸ் பண்ணிருப்பாரு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல. ஆம்புலன்ஸ் சர்வீஸ் பண்ணதுக்காக வந்துட்டு 2 வெள்ளி பதக்கங்கள் கொடுத்திருப்பாங்க. சோ அந்த பதக்கங்களும் வேணாம் அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணிருப்பாரு. அந்த இதோட கைசரி ஹிந்தோட சேர்த்து அந்த பதக்கங்களையும் டெக்ஸ்ட் புக்ல நமக்கு ஒரு பாக்ஸ்ல கொடுத்திருப்பாங்க. ஐஎன்எம்ல பாருங்க. ஸ்கூல் புக்ஸ ஃபர்ஸ்ட் பாருங்க. சரியா? ஸ்கூல் புக்ஸ ஃபர்ஸ்ட் முடிங்க. சரி, ஓகே. சோ இதுல என்னென்ன எக்ஸ்க்ளூஷன்லாம் இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்ப சொல்லிட்டோம் நம்ம என்னென்ன சொன்னோம். அதாவது ஃபர்ஸ்ட் ஒருத்தர் வந்துட்டு சட்டத்தை மீறினா மட்டும்தான் தண்டிக்கணும். சரிங்களா? ஒரு சட்டம் அமலுக்கு வர்றதுக்கு முன்னாடி நடைபெற்ற குற்றத்துக்காக வந்துட்டு சட்டம் நடைமுறைக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒருத்தரை தண்டிக்க கூடாது. சட்டம் நடைமுறைக்கு வந்ததுக்கு அப்புறம் எந்த ஒரு குற்றம் செஞ்சாலும் அது சார்பா தண்டிக்கலாம். சரிங்களா? சோ ஒருத்தர் ஒரு தடவைக்கு மேல தண்டிக்க கூடாது. அடுத்து வேற என்ன சொன்னாங்க? ஒருத்தர் வந்துட்டு தனக்கு எதிராவே சாட்சி சொல்ல தூண்டுதல் கூடாது. சரிங்களா? சோ அதுக்கடுத்து இதுல வேற என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா, சோ கம்பல்ஷன் டு கிவ் த தம்ப் இம்ப்ரெஷன், ஸ்பெசிமன், சிக்னேச்சர், பிளட் ஸ்பெசிமன்ஸ். அதாவது வந்துட்டு ஒரு குற்றத்துக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லைன்னா கூட இந்த மாதிரியான விஷயங்களை வந்துட்டு அரசு நடைமுறைப்படுத்துறதுக்கு ரைட்ஸ் இருக்கு. பிகாஸ் இது வந்துட்டு வேற ஒரு விஷயங்களுக்கும் பயன்படலாம், இல்ல வேற ஒரு கேஸ்ல அவங்க வந்து இன்வால்வ் ஆயிருந்தாலும் அது தெரியப்படுத்துறதுக்கு பயன்படலாம். சோ இதை நம்ம கொடுத்துதான் ஆகணும். நெக்ஸ்ட் வந்து கம்பல்சரி எக்ஸிபிஷன்ஸ் ஆஃப் த பாடி, உடல் பரிசோதனை மேற்கொள்ளுவாங்க. சரிங்களா? இதுக்கும் நம்ம சம்மதிச்சுதான் ஆகணும். ஒன்லி டு கிரிமினல் ப்ரொசீடிங், அதாவது குற்றவியல் நடவடிக்கைகளுக்கு மட்டும் இந்த மாதிரியான விஷயம். சரிங்களா? ஓகே. ஆர்டிகல் 21 ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி, தனிப்பட்ட சுதந்திரம் மற்றும் வாழ்க்கைக்கான பாதுகாப்பை வந்து அடையிறதுக்கான ஆர்டிகல் இது. சோ நோ பர்சன் ஷால் பி டிப்ரைவ்ட் ஆஃப் ஹிஸ் லைஃப் ஆர் பர்சனல் லிபர்ட்டி, எந்த ஒரு நபரின் உயிரையும் தனிப்பட்ட சுதந்திரத்தையும் பறிக்க கூடாது. இது நம்ம மத்தவங்களுக்கு மட்டும் கிடையாது, நமக்கு நாமளுமே கூட. சரிங்களா? சூசைட் எல்லாம் பண்ணிக்கணும்னு நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், போய் சேர்ந்துட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது, பட் பொழைச்சிட்டீங்கன்னா ஜெயில் தான். சரியா? சோ வந்துட்டு சூசைட் பண்றதுக்கு எந்த ஒரு ஹியூமன் பீயிங்க்கும் ரைட்ஸ் கிடையாது. அப்படி ரைட்ஸ் இருந்தது அப்படின்னா அவங்க பிழைச்சிட்டாங்கன்னா நேரா ஜெயில் தான். ஹாஸ்பிட்டல்ல சர்வ சகல வசதிகளோட கவனிச்சு தூக்கி கொண்டு போய் உட்கார வச்சிருவாங்களே தவிர மறுபடியும் வீட்டுக்குலாம் அனுப்ப மாட்டாங்க அட்வைஸ் பண்ணி. சோ அது பட் ஆனா இது என்னன்னு பார்த்தோம்னா, எக்ஸிகியூட்டிவ்லயும் இருக்கணும், லெஜிஸ்லேட்டிவ்லயும் இருக்கணும் இந்த தனி மனித சுதந்திரம் அப்படிங்கிறது வந்துட்டு
எக்ஸிகியூட்டிவ் வைஸும் வந்துட்டு ஒரு ஹியூமன் பீயிங்கை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணணும், அதே மாதிரி லெஜிஸ்லேட்டிவ் வைஸும் ஒரு ஹியூமன் பீயிங்கை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி சொல்றதுதான் ஆர்டிகல் 20. யாருக்கா பிளான் இருக்கா? இல்லையா? இப்போதைக்கு இல்லையா? சோ இந்த ஆர்டிகலுக்கு எதிராக வந்துட்டு ஒரு சில கேஸ் வருது. சோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா கோபாலன் கேஸ் 1950. சோ இந்த கோபாலன் கேஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னா, இவர் மேல வந்து ஒரு கேஸ் ஃபைல் ஆயிருக்கும். அந்த கேஸ்க்காக வந்துட்டு இவர் வந்துட்டு சிறைச்சாலையில அடைச்சு வச்சிருப்பாங்க. சோ அடைச்சு வச்சிருக்கும் போது தலைவர் என்ன பண்றாருன்னா, ஆர்டிகல் 21 ஒண்ணு இருக்குல்ல, அந்த ஆர்டிகல் 21 என்ன சொல்லுது, நான் வந்து ஒரு தனி மனிதனா எங்கனாலும் சுதந்திரமா நடமாடலாம், எங்கனாலும் போலாம் வரலாம்னு சொல்லி சொல்லுதுல்ல, என்ன தூக்கி வந்து ஜெயில போட்டு வச்சிருக்கீங்க, எதுக்கு உங்களுக்கு ஆர்டிகல் 21 அப்படின்னு சொல்லி தலைவர் கேட்கிறாரு. சோ தலைவர் கேட்கிறப்போ நம்ம சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம்னா, ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா. ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை, ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா. சரிங்களா? சட்டத்தோட அடிப்படையில தான் நாங்க வந்து உங்களை வந்துட்டு உள்ள வச்சிருக்கோம். சரிங்களா? அட்மினிஸ்ட்ரேஷன் பர்பஸ்ல கிடையாது. அப்படிங்கிறப்போ இது எப்படி சொல்றாங்கன்னா, சட்டத்தோட அடிப்படையில தான் இந்த ஆர்டிகல் நாங்க வந்து மூவ் பண்ணிருக்கோம் உங்க மேல, அப்போ நீங்க தப்பு பண்ணா ஜெயில இருந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இது யாருடைய மாடல்னு பார்த்தோன்னா, ஜப்பானுடைய மாடல். சரிங்களா? ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா அப்படிங்கிறது ஜப்பானுடைய மாடல். சரிங்களா? ஒழுங்கா கான்ஸ்டியூஷன் புக் எல்லாம் படிச்சிருந்தா இவர் மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. சிம்பிளா ஒரு கொஸ்டின் கேட்டுட்டு நம்ம படிக்கிற அளவுக்கு வந்துட்டாரு. சரிங்களா? ஜெயிலுக்குள்ள போட்டதுக்கு ஆர்டிகல் 21 தூக்கிட்டு வந்திருக்காரு, இவர் தப்பு பண்ணிட்டு உள்ள போனதுக்கு. சார் என்ன சொல்றாரு, இந்த ஒரு விஷயத்த மட்டும் சொல்லல, ஆர்டிகல் 21 பேஸ் பண்ணி மட்டும் என்ன உள்ள போட்டிருக்கீங்கன்னு. ஆர்டிகல் 14, 19, 21 இது எதுவுமே எனக்கு சப்போர்ட் பண்ணல அப்படிங்கிறாரு. சரிங்களா? ஆர்டிகல் 14 என்ன, சட்டத்தின் முன் அனைவரும் சமம், என்ன மட்டும் தூக்கி ஜெயில போட்டிருக்கீங்க அப்படிங்கிறாரு. சரிங்களா? ஆர்டிகல் 19, ஆர்டிகல் 19 ரைட், ஸ்பீச். ஓகே, ஆர்டிகல் 19ல டி என்ன, டி அதாவது இந்திய நாட்டுக்குள்ள அந்த டெரிட்டரியில எங்கனாலும் போய்க்கலாம் வந்துக்கலாம்னு சொல்லி சொல்றீங்க, என்ன தூக்கி ஒரு இடத்துல மட்டும் உட்கார வச்சிருக்கீங்க, என்ன எங்கேயுமே வெளியே விட மாட்டேங்கிறீங்க. சோ ஆர்டிகல் 19 டிக்கு எதிராகவும் நீங்க வந்துட்டு என்ன உட்கார வச்சிருக்கீங்கிறாரு, 21க்கு எதிராகவும் என்ன வந்துட்டு கைது பண்ணி உட்கார வச்சிருக்கீங்க அப்படின்னு தலைவர் கேஸ் போடுறாரு. சரிங்களா? கேஸ்ல தான் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றது, ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா, லாக்காக மட்டும்தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது நோட் பண்ணுங்க, எந்தெந்த ஆர்டிகளுக்கு எதிராக வந்து இவர் இந்த வழக்கை தொடுத்தார் அப்படிங்கிறது. மேனகா காந்தி கேஸ் 1920. யார் இந்த மேனகா காந்தி, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த காங்கிரஸ்ல ஒரு குடும்பத்தோட பேர் காந்தி 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 வருது, இந்திரா காந்தி. இந்திரா காந்திக்கு யாரு மேனகா காந்தி, மருமகள். சரிங்களா? இந்திரா காந்தியுடைய மருமகள். மேனகா காந்தியுடைய ஹஸ்பண்ட் யாரு, சஞ்சய் காந்தி. சரிங்களா? சோ மேனகா காந்தியுடைய ஹஸ்பண்ட் வந்து சஞ்சய் காந்தி, இந்திரா காந்தியுடைய மருமகள். சரிங்களா? சோ இவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தோம்னா, 1976ல வெளிநாடு பயணம் போக வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுது. சோ அந்த டைம்ல என்ன பண்றாங்கன்னு பார்த்தோம்னா, இவங்களுடைய பாஸ்போர்ட் முடக்கப்படுது. நீங்க எங்கேயும் போகக்கூடாது, இந்தியாக்குள்ளதான் லாக் ஆயிருக்குன்னு சொல்லி இவங்களுடைய பாஸ்போர்ட் முடக்கப்படுது. சோ முடக்கப்படுறதுனால இவங்க ஆர்டிகல் 21க்கு எதிராக வந்துட்டு இவங்க வழக்கு தொடுக்கிறாங்க. சோ இந்த மாதிரி என்னால வந்துட்டு என்னோட தனி மனித சுதந்திரத்தை பயன்படுத்திக்க முடியல, என்ன வந்து அரசு வந்துட்டு லாவை பேஸ் பண்ணி கட்டுப்படுத்துது. சோ இந்த டைம் பீரியட்ல வந்து யார் ரூல் பண்ணிட்டு இருப்பா, யாரோட கவர்மெண்ட் போயிட்டு இருக்கு,
மொராஜி தேசாயோட கவர்மெண்ட் போயிட்டு இருக்கும். சோ அவர் வந்து என்னன்னு பார்த்தோம்னா இவங்களுக்கு எதிரானவர், சரிங்களா, காங்கிரஸ்க்கு எதிரானவர் அவர், சரியா. சோ அவர் வந்து இந்த டைம்ல இவங்களோட பாஸ்போர்ட்டை முடக்கிறாரு. சோ இது தனி மனித சுதந்திரத்துக்கு எதிராக இருக்குன்னு சொல்லி மேனகா காந்தி வழக்கு தொடுக்கிறாங்க. வழக்கு தொடுக்கும் பொழுது சோ என்ன பண்றாங்கன்னு பார்த்தோம்னா லெஜிஸ்லேட்டிவ் பேஸ் மட்டும் இல்ல எக்ஸிகியூட்டிவ் பேஸ் பண்ணியும் வந்துட்டு இவங்களுக்கு வந்துட்டு ஃப்ரீடம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் அந்த டைம்ல ஃப்ரீடம் இவங்களுக்கு கொடுக்கும், சரிங்களா. இவங்க பாஸ்போர்ட்டை மீட்டு கொடுத்தது மட்டும் இல்லாம ஒரு 35 உரிமைகள் 35 ரைட்ஸை வந்துட்டு கவர்மெண்ட் டினோட் பண்ணும். அது என்னன்னு பேக் சைடு பார்க்கலாம், சரிங்களா. ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. பை லாங்கிறது ஜப்பான் மாடலா இருந்தது இல்ல. சோ இவங்களோடது என்னன்னு பார்த்தோம்னா due process of law. யூஎஸோட மாடலை பயன்படுத்தி அட்மினிஸ்ட்ரேஷன் பிளஸ் லெஜிஸ்லேட்டிவ் ரெண்டையும் பேஸ் பண்ணி தான் வந்து ஒரு தனி மனித சுதந்திரம் பாதிக்கப்படக்கூடாது எப்பவுமே அப்படின்னு சொல்லி யூஎஸ் மாடல்ல சுப்ரீம் கோர்ட் அப்ப தீர்ப்பு கொடுத்து அவங்களுக்கு இது பண்றாங்க. கோல்டன் ட்ரையாங்கிள் ரூல்னு சொல்லி தங்க முக்கோண விதி அப்படின்னு சொல்லி ஆர்டிகல் 14, ஆர்டிகல் 19, ஆர்டிகல் 21. சோ நீங்க இதுல எதை பாதிச்சீங்கனாலும் இன்னொரு ஆர்டிகல்ங்கிறது பாதிக்கப்படும். சோ நீங்க எந்த ஒரு சட்ட ரீதியான நிர்வாக ரீதியான ஒரு விஷயத்த கொண்டு வந்தாலும் இந்த 3 ஆர்டிகளும் பாதிக்கப்படக்கூடாது. 19, 14, 21 அப்படின்னு சொல்லிட்டு கோல்டன் ட்ரையாங்கிள் ரூல், அதாவது வந்துட்டு தங்க முக்கோண விதி அப்படின்னு சொன்ன இந்த கேஸ் மூலமா கொண்டு வராங்க. தமிழ் மீடியம். ஃபர்ஸ்ட் ஒன் மனித கண்ணியத்துடன் வாழும் உரிமை. மனித கண்ணியத்துடன் வாழும் உரிமை. செகண்ட் ஒன் மாசு இல்லாத நீர், மாசு இல்லாத நீர் மற்றும் காற்று உட்பட, மாசு இல்லாத நீர் மற்றும் காற்று உட்பட ஒழுக்கமான சூழலுக்கான உரிமை மற்றும் அபாயகரமான தொழில்களுக்கு எதிரான பாதுகாப்பு. அபாயகரமான தொழில்களுக்கு எதிரான பாதுகாப்பு. அபாயகரமான தொழில்களுக்கு எதிரான பாதுகாப்பு. பண்ணியாச்சா? வாழ்வாதாரத்திற்கான உரிமை. வாழ்வாதாரத்திற்கான உரிமை. தனி உரிமைக்கான உரிமை. தனி உரிமைக்கான உரிமை. நெக்ஸ்ட் தங்கும் இடத்திற்கான உரிமை. நெக்ஸ்ட் ஆரோக்கியத்திற்கான உரிமை. நெக்ஸ்ட் 14 வயது வரை இலவச கல்வி பெறும் உரிமை. 14 வயது வரை இலவச கல்வி பெறும் உரிமை. நெக்ஸ்ட் இலவச சட்ட உதவிக்கான உரிமை. இலவச சட்ட உதவிக்கான உரிமை. நெக்ஸ்ட் தனிமை சிறைக்கு எதிரான உரிமை. தனிமை சிறைக்கு எதிரான உரிமை. தனிமை சிறைக்கு எதிரான உரிமை.
நெக்ஸ்ட் விரைவான விசாரணைக்கான உரிமை. விரைவான விசாரணைக்கான உரிமை. நெக்ஸ்ட் கைவிலங்குக்கு எதிரான உரிமை. கைவிலங்குக்கு எதிரான உரிமை. நெக்ஸ்ட் மனிதாபிமானமற்ற மனிதாபிமானமற்ற நடத்தைக்கு எதிரான உரிமை. மனிதாபிமானமற்ற நடத்தைக்கு எதிரான உரிமை. நெக்ஸ்ட் தாமதமான மரண தண்டனைக்கு எதிரான உரிமை. தாமதமான மரண தண்டனைக்கு எதிரான உரிமை. நெக்ஸ்ட் வெளிநாடு செல்வதற்கான உரிமை. வெளிநாடு செல்வதற்கான உரிமை. நெக்ஸ்ட் கொத்தடிமை தொழிலாளர்களுக்கு எதிரான உரிமை. கொத்தடிமை தொழிலாளர்களுக்கு எதிரான உரிமை. நெக்ஸ்ட் காவலில் இருக்கும் போது துன்புறுத்தலுக்கு எதிரான உரிமை. காவலில் இருக்கும் பொழுது துன்புறுத்தலுக்கு எதிரான உரிமை. நெக்ஸ்ட் அவசர மருத்துவ உதவிக்கான உரிமை. அவசர மருத்துவ உதவிக்கான உரிமை. நெக்ஸ்ட் அரசு மருத்துவமனையில் உரிய நேரத்தில் மருத்துவ சிகிச்சை பெறும் உரிமை. அரசு மருத்துவமனையில் உரிய நேரத்தில் மருத்துவ சிகிச்சை பெறும் உரிமை. நெக்ஸ்ட் ஒரு மாநிலத்திலிருந்து வெளியேற்றப்படாத உரிமை. ஒரு மாநிலத்திலிருந்து வெளியேற்றப்படாத உரிமை. நெக்ஸ்ட் நியாயமான விசாரணைக்கான உரிமை. நியாயமான விசாரணைக்கான உரிமை. நெக்ஸ்ட் வாழ்க்கை தேவைகளை பெற கைதியின் உரிமை. ஒரு கைதிக்கு வாழ்க்கைக்கு தேவையானதை பெறுவதற்கான உரிமை. பெண்களை கண்ணியமாகவும் ஒழுக்கமாகவும் நடத்துவதற்கான உரிமை. பெண்களை கண்ணியமாகவும் ஒழுக்கமாகவும் நடத்துவதற்கான உரிமை. நெக்ஸ்ட் பொதுவெளியில் தூக்கிற்கு எதிரான உரிமை. பொதுவெளியில் தூக்கிற்கு எதிரான உரிமை. நெக்ஸ்ட் மலைப்பாங்கான பகுதிகளில் சாலைகளுக்கான உரிமை. மலைப்பாங்கான பகுதிகளில் சாலைகளுக்கான உரிமை.
நெக்ஸ்ட் தகவல் அறியும் உரிமை. தகவல் அறியும் உரிமை. நெக்ஸ்ட் நற்பெயருக்கான உரிமை. நற்பெயருக்கான உரிமை. நெக்ஸ்ட் தண்டனை தீர்ப்பில் இருந்து மேல்முறையீடு செய்வதற்கான உரிமை. தண்டனை தீர்ப்பில் இருந்து மேல்முறையீடு செய்வதற்கான உரிமை. நெக்ஸ்ட் குடும்ப ஓய்வூதியத்திற்கான உரிமை. குடும்ப ஓய்வூதியத்திற்கான உரிமை. நெக்ஸ்ட் சமூக மற்றும் பொருளாதார நீதி. சமூக மற்றும் பொருளாதார நீதி மற்றும் அதிகாரம் அளிப்பதற்கான உரிமை. சமூக மற்றும் பொருளாதார நீதி மற்றும் அதிகாரம் அளிப்பதற்கான உரிமை. பொருத்தமான ஆயுள் காப்பீட்டு கொள்கைக்கான உரிமை. பொருத்தமான ஆயுள் காப்பீட்டு கொள்கைக்கான உரிமை. ஓ சொல்லலையா? சரி ஓகே. இது தமிழ் என்னன்னு சொல்றது? கடைகளுக்கு எதிரான உரிமை. சரி, அந்த பார்ன்னு சொல்லி சொல்றாங்கல்ல, இந்த மதுபான கடைகள், அந்த மாதிரி கடைகளுக்கு எதிரான உரிமை. 31 தான் வந்து பொருத்தமான ஆயுள் காப்பீட்டு கொள்கைக்கான உரிமை. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது தூங்குவதற்கான உரிமை. கிளாஸ்ல இல்ல. நெக்ஸ்ட் 33 ஒலி மாசுபாட்டிலிருந்து விடுதலை பெறுவதற்கான உரிமை. ஒலி மாசுபாட்டிலிருந்து விடுதலை பெறுவதற்கான உரிமை. 34 நிலையான வளர்ச்சிக்கான உரிமை. நிலையான வளர்ச்சிக்கான உரிமை. 35 வாய்ப்புகளுக்கான உரிமை. சரி ஓகே. சோ இது மட்டும் இல்லாம ஆர்டிகல் 21 ரிலேட்டடா வேற கேசஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம்னா, டெலிபோன் டேப்பிங் கேஸ். டெலிபோன் டேப்பிங் கேஸ். டெலிபோன் டேப்பிங் கேஸ். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா புட்டாசாமி வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இது வந்து ஆதார் கார்டு ரிலேட்டடான கேஸ். சரிங்களா? ஆதார் கார்டு ரிலேட்டடான கேஸ். பிகாஸ் ஆதார்ல எங்களோட பர்சனல்லாம் வந்து நீங்க வந்துட்டு மென்ஷன் பண்றீங்க, அது எந்த வகையிலும் பாதிப்பு அடையாதா எங்களுக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கான சம் திருத்தங்கள்லாம் கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் அர்ஜுன் கோபால் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. அர்ஜுன் கோபால் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. ஃபயர் கிராக்கர்ஸ் ரிலேட்டடான கேசஸ். சிவகாசியில இருக்க மக்கள் வந்து நீங்க வந்து டைம் லிமிடேஷன் செட் பண்றீங்க தீபாவளிக்காக,
அப்படிங்கிறப்போ பட்டாசு வந்து விற்பனை ஆகிறது எங்களுக்கு குறையும், அப்ப எங்க வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி அது சம்பந்தமா போடப்பட்ட கேசஸ். ஓகே, ஸோ இதுதான் ஆர்டிகல் 21. சரியா? ஸோ ஆர்டிகல் 17 அண்ட் ஆர்டிகல் 21 இந்த ரெண்டுலையுமே வந்துட்டு கவர்மெண்ட் நினைச்சாலும் எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டு வர முடியாது, யாருக்காகவும் எந்த சலுகையும் வழங்க முடியாது. ஸோ இது மட்டும் எதுக்காகவும் யாருக்காகவும் வளைஞ்சு கொடுக்காது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல இது ரெண்டு மட்டும். ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்டான ஆர்டிகல் 21A. ஸோ ரைட் டு எலிமெண்டரி எஜுகேஷன். ஸோ யாருக்குன்னு பார்த்தோம்னா 6 to 14 இயர்ஸ், 6ல இருந்து 14 வயசு வரை இருக்க அத்தனை குழந்தைகளுக்குமே இலவசம் மற்றும் கட்டாயம் கல்வி வழங்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2022ல 86th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமா சேர்க்கப்பட்டதுதான் இந்த 21A. பார்த்தோம்னா சோ இந்த ஆர்டிகளோட நோக்கம் என்னன்னு பார்த்தோம்னா எஜுகேஷன் ஃபார் ஆல், அனைவருக்கும் கல்வி அப்படிங்கறதுதான் இதோட நோக்கம். சோ இதுக்கு முன்னாடி இந்த ஆர்டிகல் என்னவா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா பார்ட் 4ல ஆர்டிகல் 45 அதுல வந்து குழந்தைகளுக்கு வந்துட்டு இலவச கட்டாய கல்வி வழங்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமா மட்டும்தான் இருக்கு. சரிங்களா? சோ அதுவும் என்னன்னு பார்த்தோம்னா 6 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைங்க அனைவருக்கும் வந்துட்டு பராமரிப்பு பாதுகாப்பு அப்படிங்கிறத கல்வி நிறுவனங்கள்ல வழங்கணும் அப்படிங்கிற ஆர்டிகிளா மட்டும்தான் இருந்துச்சு. சோ இதை எடுத்துட்டு போய் தான் நமக்கு ஆர்டிகல் 21A வந்துட்டு நமக்கு சேஞ்ச் பண்ணலாம். சரிங்களா? 86 அமெண்ட்மெண்ட். சோ அப்ப பார்ட் 4ல இருந்தது பார்ட் 3க்கு கன்வெர்ட் ஆயிருக்கு. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் இதே கல்வி ரிலேட்டடா கொண்டு வரப்பட்ட இன்னொரு ஆர்டிகல் என்னன்னு கேட்டோம்னா ஆர்டிகல் 51A. சோ ஆர்டிகல் 51A எந்த அமெண்ட்மெண்ட் மூலமா ஆட் பண்ணிருப்பாங்க? 42nd எந்த வருஷம்? 76. ஓகே, சோ 42nd அமெண்ட்மெண்ட் 1976 மூலமா ஆட் பண்ணப்பட்டதுதான் ஆர்டிகல் 51A அப்படிங்கிறது. சோ அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஆர்டிகல் 51A என்னது, எதை பத்தி சொல்றது? ஆர்டிகல் 51A உடைய சப்ஜெக்ட் என்ன? எதுல வரும்? 51A எதுல வரும்? ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ல வருது. சரிங்களா? ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து, சோ அந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ல 51ல ஏல கே என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ப்ரொவைட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் எஜுகேஷன் டு ஹிச் சைல்டு. இப்பெல்லாம் ஏஜ் வந்துட்டு 6ல இருந்து 14க்குள்ள இருக்கிற எல்லாருக்குமே வந்துட்டு வாய்ப்பு கொடுங்க படிக்கிறதுக்கு அப்படிங்கறத சொல்லுது. சோ நமக்கு ஆர்டிகல் 45 21A அடுத்து 51ல ஏல கே, இது எல்லாமே வந்து நமக்கு என்ன சொல்லுதுன்னா எஜுகேஷன் ரிலேட்டடா இருக்கு. இது தனியா கம்பைல் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. கல்வி சம்பந்தமான்னு பார்த்தா
சோ நமக்கு ஃபர்ஸ்ட் 1992ல சுப்ரீம் கோர்ட் என்ன டிக்ளேர் பண்ணிருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு மெடிசன் அண்ட் இன்ஜினியரிங் அண்ட் ஆல்சோ அதர் எஜுகேஷன்ஸ் எல்லாத்துலயுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாருக்குமே அடிப்படை உரிமைங்கிறது இருக்கு. ஸோ எல்லாருமே எல்லாத்தையுமே வந்துட்டு ஃப்ரீயா படிச்சுக்கலாம் கத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி 1992ல சொல்லியிருப்பாங்க. பட் அதுவே 1993ல என்ன பண்றாங்கன்னு பார்த்தோன்னா அது அப்படியே டைரக்டா சில்ட்ரன்ஸ் கொண்டு வராங்க. சரிங்களா? ஒவ்வொரு சிட்டிசனோட சில்ட்ரன்ஸ்க்கும் என்னன்னா அப் டு 14 இயர்ஸ் வரை சரிங்களா கட்டாயமான இலவச கல்வி வந்துட்டு கத்துக்கிறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு. இது காலேஜ் லெவல்ல இருந்திருக்கும். ஸோ அதை கேன்சல் பண்ணி அதை எடுத்துட்டு வந்து 14 இயர்ஸ்க்குள்ள சரிங்களா இருக்கிற எல்லா குழந்தைகளுக்குமே படிக்கிறதுக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு சேஞ்ச் பண்ணிருக்காங்க. எந்த அமெண்ட்மெண்ட்? சோ அந்த ஆர்டிக்கலை வச்சுதான் ரைட் ஆஃப் சில்ட்ரன்ஸ் டு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஆக்ட் RTE ஆக்ட் அப்படின்னு சொல்லி 2009ல அந்த ஆக்டை கொண்டு வராங்க. சோ அந்த ஆக்ட் மூலமா தான் வந்துட்டு ஏப்ரல் 1 2010ல இருந்து நமக்கு அனைவருக்கும் இலவச கல்வி சர்வ சிக்ஷா அபியான்னு சொல்லுவாங்க. அந்த டயக்ராம் பார்த்திருக்கீங்களா? எப்படி இருக்கும்? ரைட். சோ ஒரு பென்சில் இருக்கும். அந்த பென்சில் மேல ரெண்டு குழந்தைங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல உட்காந்து புக்க கையில வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. பாத்துருக்கீங்களா? ஸ்கூல்ல எல்லாம் வரைஞ்சு வச்சிருப்பாங்க. அப்போ இந்த சட்டம் வந்து அமலுக்கு வரும்போது சரியா? சோ 2009ல அந்த ஆக்ட கொண்டு வந்தாங்க. 2010ல ஏப்ரல் 1 அது நடைமுறைக்கு வந்துச்சு. சரியா? இதை எழுதி முடிச்சுக்கிட்டே எவ்வளவு சீக்கிரமா ப்ரீவியஸ் ஆர்டிகல்லாம் பாத்துட்டீங்கன்னா ஆளுக்கு ஒரு ஆர்டிகல் எப்பதான் சொல்லுங்க. சரியா? யாருக்கு எந்த ஆர்டிகல் வேணும்? நண்பன் படம் ரெண்டு புக்ஸ் எல்லாருக்கும் கரெக்டுக்கு வேக வைக்குமா? சரியா? பக்கத்துல இருக்கிற ஒட்டே பிடிக்க வச்சுட்டு காயத்ரி மேம் ஆர்டிகல் 20 பாருங்க பாருங்க. சுமதி மேம் ஆர்டிகல் 12 பார்த்தே சொல்லுங்க. ரைட் சார். நீங்க ஆர்டிகல் 22